So slowly I will start it. The first topic pathina existence and uniqueness of solution of the initial value problem for the first order ordinary differential equation. The first order ordinary differential equation, that is the first derivative வந்து first derivative மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். The derivative in only one derivative னு அர்த்தம். The first derivative இருந்தனா that is called the first order. Okay, first order differential equation, ordinary differential equation உடைய solution, existent and uniqueness solution find out பண்ண போறோம். சிம்பிளா பாத்தீங்கன்னா இங்க y dash of t equal to denote பண்றது y dash of t equal to f of t comma y of t, that is the function of y of t and t னு அர்த்தம். ஓகேவா? and initial condition, initial value problem கொடுத்திருக்காங்க. அதனால some initial conditions are given, that is y of t not equal to y naught, y of t not equal to y naught. so முதல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்துக்கோ. இங்க பாத்தீங்கன்னா modulus of dy by dx plus mod y equal to 0 with initial condition y of 0 equal to 1, with initial condition y of 0 equal to 1. ஸோ இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமே உங்களுக்கு டிஆர்பியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பட் சிஎஸ்ஐஆர் நெட்டில் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஎஸ்ஐஆர் நெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? நாம் படித்ததை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், படித்ததை அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் ஸ்லெட் எக்ஸாமுக்கும் அண்ட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டிஆர்பி பொறுத்த மட்டும் எப்படியே புக்கில் இருந்து அப்படியே கொடுத்துருவாங்க. பிகாஸ் ஆஃப் ரீசன் அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஸ்டினை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட் அவங்களுக்கு. அதனால் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறது ரொம்ப ஈஸி. அதனால் அப்படியே டைரெக்டாக மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கொடுக்குறத முதல்ல படிச்சுடுங்க, அப்புறம் புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதும் லேர்ன் பண்ணாததும் உங்களுடைய சாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துன்னா ஒய் இஸ், இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டி சம்திங் சொல்யூஷன் இல்லையா? திஸ் இஸ் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது சொல்யூஷன். சப்போஸ் ஒய் இஸ் நான் ஜீரோ நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், நாம் என்ன பண்ணோம், mod ஆஃப் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mod ஆஃப் ஒய், mod ஆஃப் டி ஆஃப் ஒய் டிவைட் பை mod ஆஃப் ஒய் சம்திங்னு வரும். அந்த ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் mod ஆஃப் ஒய் வந்ததுனால திஸ் இஸ் லீட்ஸ் டு an absurd result, no result. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான். y equal to 0 is the only solution for this type of initial value problem. Modulus of dy by dx mod of y equal to 0. So this solution doesn't satisfy the initial condition y of 0 equal to 1. y equal to 0 under the solution, okay, that is initial condition is given that y of 0 equal to 1. That means என்ன அர்த்தம், x equal to 0 y equal to 1 ன்னு அர்த்தம். x equal to 0 y equal to 1 ன்றது இது satisfy பண்ணாது. So therefore what is the conclusion அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this first order ordinary differential equation with initial condition, initial value problem, that is no solution அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து no solution at all. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று எடுத்துக்கலாம், இதுவும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ dy by dx equal to x, dy by dx equal to x, y of 0 equal to 1, y of 0 equal to 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சாதாரண ப்ராப்ளம். இது ஐ தாட் என்ன பண்ணுவோம், வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணலாம். வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணிங்கன்னா x dxன்னு வந்துடும், dy equal to x dxன்னு வரும். dy equal to x dxனா ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா dy equal to x dx, இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா dy இன்டகிரேட் பண்ணால் y, x dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. ஓகேவா? ஸோ ப்ளஸ் சி சம் கான்ஸ்டன்ட் போடுவோம். இதில் இந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணாங்கன்னா இந்த இனிஷியல் கண்டிஷன் பேர் என்ன, y of 0 equal to 1. y of 0 equal to 1னா x equal to 0 y equal to 1ன்னு அர்த்தம். x equal to 0 and y equal to 1. ஸோ இதில் x equal to 0 y equal to 1ன்னு போட்டிங்கன்னா we get the c equal to 1ன்னு வந்துடும். c equal to 1 வந்துருச்சுன்னா we get the solution y equal to x square by 2 plus 1ன்றது சொல்யூஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு, இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு வித் இனிஷியல் கண்டிஷன் ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்குது, ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு நோ சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, தட் இஸ் யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். ஓகே, அண்ட் அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா dy by dx equal to y minus 1 into x, dy by dx equal to y minus 1 into x, that is y of 0 equal to 1, y of 0 equal to 1. ஸோ இதனுடைய வேரியபிள் ஆஃப் இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஜென்ரலாக வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணலாம். ஸோ dy by y minus 1 dx, இந்த dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா dx by x,
இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா dy by y minus 1 ஓகேவா. ஸோ log of y minus 1ன்னு வரும். கீழே இருக்கிறதுனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்ததுன்னா log of denominatorன்னு போடலாம். ஸோ இதை இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும் பொழுது நாம் கீழே இருக்கிறதுனுடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது 1ன்னு வரும். அதுதான் மேலே இருக்குது. ஸோ log of y minus 1. இல்லை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, dx by xன்றது log x ஓகேவா. ஸோ அண்ட் ரெண்டுமே லாகில் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் log cன்னு போடலாம். ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து log a ப்ளஸ் log b ஃபார்முலா அப்ளை பண்ணால் cxன்னு வந்துடும், log cx. ஸோ log y minus 1 equal to log cxன்னு வரும். அப்படின்னா y minus 1 equal to cx, y minus 1 equal to cx. இதில் இந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்கள். என்ன இனிஷியல் கண்டிஷன், x equal to 0னா y equal to 1. y of 0 equal to 1னா என்ன அர்த்தம், when x equal to 0 y equal to 1. இங்கே x equal to 0 போட்டிங்கன்னா y equal to 1 போட்டிங்கன்னா so we get that the given initial condition x equal to 0 and y equal to 1. cன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். we can't find out the determine the value of the c ஓகேவா. cன்றது கண்டுபிடி 0 equal to 0ன்னு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது இது சப்போஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 equal to 1ன்னு வந்ததுன்னா நோ சொல்யூஷன், இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே 0 equal to 0ன்னு ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் வி கான்ட் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் சிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். சிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னா நிறைய வேல்யூ நாம் போட்டுக்கலாம்னு அர்த்தம். தட் இஸ் ஆர்பிட்ரரி, தட் இஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூ. அப்படின்னா இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். தட் இஸ் த கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நோ சொல்யூஷன், செகண்ட் ப்ராப்ளத்துக்கு யூனி சொல்யூஷன், மூணாவது ப்ராப்ளத்துக்கு இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். பட் உங்களுடைய இதுதான் 3 ப்ராப்ளம், ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். பட் ஆனால் சிஎஸ்ஐஆர் நெட்டில் என்ன கேட்பாங்கன்னா 2 சொல்யூஷன் இருக்கா மாட்டேங்கன்னு சொல்யூஷன் கேட்பாங்க ஓகேவா. தட் இஸ் த சிஎஸ்ஐஆர் நெட்டினுடைய பிரச்சனை ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இனிஷியல் கண்டிஷன், ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த 3 ப்ராப்ளமே உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே. இல்லை இந்த 3 ப்ராப்ளம் மாதிரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிஆர்பி பொறுத்த மட்டும். சிஎஸ்ஐ நெட்டில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அரைஸ் ஆகுதுன்னா, இனிஷியல் வர ப்ராப்ளத்துக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அட்லீஸ்ட் 1 சொல்யூஷன் வரலாம், இல்லை சொல்யூஷனே இல்லாமலும் இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் த லிபிட்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபிட்ஸ் கண்டிஷனா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் சாட்டிஸ்ஃபை த லிபிட்ஸ் கண்டிஷன் இந்த ரீஜியன் டின்றது அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இன் எக்ஸ்ஒய் பிளேனில். அது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், எனிதிங். So that is satisfy the in the region D na if there exists a positive constant, so there exists a positive constant k such that modulus of f of x comma y2 minus f of x comma y1 less than or equal to k into mod of y2 minus y1 or k into mod of y2 minus y1. So whenever the points x comma y1 and x comma y2 both are lie in D, the constant, that constant is called the Lipitz constant அப்படின்னு சொல்லுவாங்க for the function f of x comma y. Okay, that is called the Lipitz condition. அதே மாதிரி existent and uniqueness theoremன்றது என்னன்னா that is called the Picard's theorem அப்படின்னு சொல்லுவாங்க. So f of x comma y should be continuous-ஆ இருக்கணும். எங்க continuous-ஆ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா domain D-ல continuous-ஆ இருக்கணும். domain D-ல continuous-ஆ இருக்கணும். and m-ன்றது constant, m be a constant. அப்படின்னா that is this is a continuous on the domain, in the domain, and m is the constant, then mod of f of x comma y should be bounded, that f of x comma y should be bounded, that is mod of f of x comma y less than or equal to m in the domain D ன்னு எழுதலாம். and f of x comma y satisfy the Lipitz condition in the domain D. okay, in the domain D, that is f of x comma y1 modulus of f of x comma y1 minus f of x comma y2 less than or equal to k into mod of y1 minus y2. So that constant is called the Lipitz constant. Suppose where the constant k is independent of that k into the constant into the independent of x, y1, y2, and the suppose the rectangle R in a domain and define பண்ணீங்கன்னா, so how to define the rectangle? Mod of x minus x naught less than or equal to h, mod of y minus y naught less than or equal to k. That means that is y is lies between the that is minus k plus y naught minus k to y naught plus k, that is inge x naught minus h to x naught plus h, adukadeyila irukum x value, and both are, that is a rectangle R defined by like this is lie in the domain D, and where mh less than k, mh என்றது less than k, then
என்ன கன்க்ளூஷன் பாருங்க. Then for mod of x minus x naught less than or equal to h, mod of x minus x naught less than or equal to h, the differential equation dy by dx equal to f of x comma y as a unique solution. As a unique solution, that solution is called y equal to y of x, for which and the y equal to y of x என்ற solution எங்கே exist ஆகும்னா y of x naught equal to y naught, y of x naught equal to y naught ல exist ஆகும். So this is called the unique existent and uniqueness theorem, very important one, that is called the Picard's theorem. So the above theorem is an existence theorem because of it say that initial value problem does have a solution. It is also uniqueness theorem, okay, because it says that there is only one solution, that is a unique solution. And if the existence theorem is asked, then you need not mention the uniqueness in the statement of the theorem. Finish off the proof of the fourth step, that is the uniqueness theorem give the complete proof for the first four steps of the proof la na kudukla, leave it. The f of x comma y satisfy the condition, okay, that f of x comma y idu vandu or shortcut idu. F of x comma y should satisfy the condition mod of dou f by dou y. Dou f by dou y என்ற f ன்றது dy by dx, f ன்றது dy by dx, அதை differentiate with respect to y பண்ணா that is bounded by the constant k. K ன்றது Lipit's constant. For all values of x comma y in the given range, then the same constant k, the Lipit's condition is also satisfied in artham. And another important theorem, that is mean value theorem or the differential calculus, that is f of x comma y2 minus f of x comma y1 divided by y2 minus y1 போடுவோம். That is called the derivative இல்லையா, that is called the mean value theorem. So this is equal to y2 minus y1 dou f by dou y, y equal to y bar. The y bar is sliced between the y1 and y2. So where x comma y1 and x comma y2 are assumed in the given range, that is 1 and 2 implies that f of x comma y2 minus f of x comma y1 less than or equal to k times mod of y2 minus y1, k times mod of y2 minus y1, because of this is bounded by k என்றதனால, okay. So and that which is called the Lipit's condition சொல்லுவாங்க, that is Lipit's condition 3, okay, can be replaced in the stronger condition is 1 என்றது mod of dou f by dou y less than or equal to k. இப்போ another theorem பாருங்க, s is the either a rectangle or a strip ன்றது என்னன்னா mod of x minus x naught less than or equal to h ஆ இருக்கும், mod y ன்றது less than infinity ஆ இருக்கும். This is called the strip அப்படின்னு சொல்லுவோம், okay. Strip ன்றது rectangle ன்றது ரெண்டுமே bounded ஆ இருக்கும், okay. So and f of x comma y is a real valued function defined on s such that modulus of dou f by dou y should be less than or equal to k. The x comma y ன்றது எங்க இருக்குன்னா complete belongs to s for a positive constant k, that then that function f of x comma y, that is df by dy by dx satisfy the Lipit's condition on s with Lipit's constant. So Lipit's condition ன்றது f of x comma y2 minus f of x less than or equal to k into mod of y2 minus y1. அதை என்ன பண்ணிட்டோம், இப்போ இது மாதிரி ஷார்ட் பண்ணிட்டோம். This is called the Lipit's condition அப்படின்றது, okay. இப்போ come to the problem. Suppose f of x comma y equal to xy square, that is satisfy the Lipit's condition on the rectangle. Rectangle ன்றது mod x less than or equal to 1, mod y less than or equal to 1. Mod x less than or equal to 1, mod y less than or equal to 1 என்ன அர்த்தம், that is minus 1 to 1, and x is sliced between the minus 1 to 1 and y is sliced between plus 1 to 1 ன்னு அர்த்தம். So suppose x axis y axis ன்னு போட்டா, that is x ன்றது minus 1 க்கும் plus 1 க்கும் இடையில இருக்கும், and y ன்றது minus 1 க்கும் plus 1 க்கும் இடையில இருக்கும். So இதை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் rectangle. So this is the rectangle. Mod x less than or equal to 1 னா that means minus 1 less than or equal to x less than or equal to plus 1. Mod y less than or equal to 1 னா minus 1 less than or equal to y less than or equal to plus 1. Okay, இதான் very basic idea. ரெக்டாங்கிள்ன்றது நீங்கள் ஒய்க்கு பதிலாக y மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும், அப்புறம் எல்லாத்தையுமே 2 ஆட் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் 2 ஆட் பண்ணும்போது எக்ஸுக்கு லிமிட் கிடைக்கும், அதை வச்சு தான் நீங்கள் டயக்ராம் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ முதல்ல இது லிமிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். f of x comma y2 f of x comma y1 அப்படின்னா xy2 ஸ்கொயர் மைனஸ் xy ஸ்கொயர் டைரெக்டாகவே நம்ம அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு வெளியே எடுத்துட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது,
ஸோ y2 plus y1 y2 minus y1 வருது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. mod x less than or equal to 1, mod y less than or equal to 1. ஸோ தென் என்ன கிடைக்குங்க, mod x க்கு பதிலாக less than or equal to 1 போடலாம், y க்கு பதிலாக less than or equal to 1 போடலாம். அப்படின்னா 1 plus 1 2 ஆகிடும். y2 minus y1 அப்படியே இருக்கும். ஸோ இந்த y2 minus y1 அப்படியே இருந்ததுன்னா that is called that என்னது லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு, திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட், என்னது k. ஓகேவா? அண்ட் அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா y2 டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக y2ன்றது இஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டசன்ட் சாட்டிஸ்ஃபை த லிபிட்ஸ் கண்டிஷன். ஓகேவா? டிஆர்பியை பொறுத்த மட்டும் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சிஎஸ்ஐஆர் நெட்டில் கேட்குற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்கே எஸ்ன்றது அண்ட் அனதர் ஸ்ட்ரிப்னா என்னன்னு பாருங்க. mod x less than or equal to 1. mod x less than or equal to 1 னா that is axis lies between the -1 and +1, but y ன்றது less than or equal to infinity, that is minus infinity to plus infinity ன்னு அர்த்தம். அப்படின்னா this is called the strip. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த ஃபங்க்ஷன் வந்து லிபிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். ஓகே, mod y less than infinity, mod x less than or equal to 1. ஸோ தென் பார்த்தீங்கன்னா once again f of x comma y2 and minus f of x comma 0 divided by y2, and this is called mod x. substitute பண்ணீங்கன்னா f of x ன்றது x into mod y2 னு வரும். so y2 is approaches to infinity, this is approaches to infinity. When mod y2 approaches to infinity, mod x is not equal to 0, showing that Lipit's condition is not satisfied because of less than or equal to some constant into y2 minus 0 னு வரணும். that is வரணும், இங்கே வரல. அதனால் this is not satisfied on the strip mod x less than or equal to 1, mod y less than infinity. ஸோ இன்னொரு மெத்தட் என்னது, அதுதான் என்ன பண்ணோம், ஷார்ட் பண்ணிட்டோம். எப்படி ஷார்ட் பண்ணோம், dou f by dou y கண்டுபிடிச்சா போதும். இதில் dou f by dou y கண்டுபிடிச்சா என்ன வரும், ஆக்சுவலி x ஸ்கொயர் y, x ஸ்கொயர் என்ன 2x into y ன்னு வரும். மாடுலஸ் போடும்போது mod of xy ன்னு வரும். அப்படின்னா mod x into mod y. அண்டர் த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெக்டாங்கிள்னா mod xும் less than or equal to 1, mod y-யும் less than or equal to 1, 1 into 1 2 வந்துடுது. இந்த 2க்கு பேர் தான் என்னது, k கான்ஸ்டன்ட், என்னது லிபிட்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஃபார் ஈச் x, y belongs to R, தட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம், லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, லிபிட்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது 2ன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதே வந்து ஆன் த ஸ்ட்ரிப்பில் பார்க்கும்பொழுது இதே dou f by dou y தான், இங்கே mod x mod y வந்திருக்கு. ஆனால் mod y-ன்றது அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி, அதனால் திஸ் இஸ் அன்பவுண்டட் வருது. ஆனால் லிபிட்ஸ் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆன் த ஸ்ட்ரிப், எஸ். ஓகேவா? இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றது. ஓகே, அண்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எக்ஸிஸ்டன்ட் அண்ட் யூனிக்னஸ் தேரத்தை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ y of t equal to இல்லை u dash of t equal to and p of u of t like this, and u of 0 equal to 1, u of 0 equal to 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனா, டிஸ்டிங்க்ட் சொல்யூஷனா, இல்லை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனா, லைக் திஸ். இதுதான் கொஸ்டின். இது முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா u dash of t equal to something கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கால்டு f. fன்றது p of ut. pன்றது என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. pன்றது தட் இஸ் கால்டு த பாலினாமியல் ஆஃப் டிகிரி n-ன்னு அர்த்தம். n-ன்றது கிரேட்டர் than equal to 2. pன்றது என்னது, இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. n-ன்றது கிரேட்டர் than equal to 2. இதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை டிஃபைன் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனா, இல்லை n நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இல்லை யூனிக் சொல்யூஷன் இன் அன் இன்டர்வல் கண்டைனிங் 0. யூனிக் சொல்யூஷன் த இன்டர்வல் கண்டைனிங் 0. இதுதான் ஆப்ஷன் இங்கே. ஓகே, ஸோ இது என்னவா இருக்கும் ஆப்ஷன் இது. ஸோ அண்டர் த கண்டிஷன் நாம் படிச்சிருக்கிறோம், எக்ஸிஸ்டன்ட் அண்ட் யூனிக்னஸ் தியரம் படிச்சிருக்கோம்.
So what about the nature of the function? Actually இங்கே function அது f of x, y ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா p of u of t. இதுதான் f of இது. பாலினாமியல் ஃபங்க்ஷனை பற்றி என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ்னு தெரியும். பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ் and so polynomial function is always continuous and dou f by dou y the something na போடுவோம் இல்லையா? That is bounded, continuous in the everywhere, that is bounded. So limits condition satisfy ஆகும். So that means that that containing initial condition பார்த்தீங்கன்னா 0, 1 என்னது 0, 1 that is t equal to 0 ன்னும் போது u equal to 1 ன்னு அர்த்தம். That is containing 0, 0, 1 contain பண்ணி இருந்ததுன்னா 0 contain பண்ணி இருந்ததுன்னா that is a unique solution. 0 இல்லைன்னா அந்த டொமைனில் எந்த டொமைனில் நமக்கு கிடைக்கிற சொல்யூஷனில் that is no solution அப்படின்னு வந்துடும். ஓகேவா? So that is a so what is the answer for this one? That is the unique solution. That problem has the unique solution and containing 0. The interval in an interval containing 0. இன்டர்வல்ன்றது டொமைன்றது 0 கண்டெயின் பண்ணியிருந்ததுன்னா that is a unique solution. Otherwise doesn't have the unique solution. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அந்த பாலினாமியலுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அண்ட் another ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா dy by dx equal to and dy by dx equal to and 1 plus f square. இது ரொம்ப கஷ்டம் அது. It's 1 plus f square t on into y of t. Okay, into y of t. So actually என்னன்னா this is the problem. Initial condition பார்த்தீங்கன்னா y of 0 equal to something கொடுத்துருக்காங்க, எதுவும் கொடுத்துருக்காங்க, that is the 10 and also this is the domain is t greater than equal to 0, that is 0, infinity. இந்த fக்கு நேச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. This is the f. இந்த இடத்துல f னுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா f is bounded continuous function. f is bounded continuous function. Bounded continuous function on 0, infinity. On 0, infinity. இதுதான் அவங்க கொடுத்துருக்குறது. ஓகேவா? திஸ் இஸ் த 0, இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் வரும். ஓகே. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கா அண்ட் பவுண்டட் சொல்யூஷன் and unique solution and limit t tends infinity, the solution is equal to infinity, like that. இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃப்ன்றது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பவுண்டட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எஃப்ன்றது பவுண்டட் ஃபங்க்ஷன்னா வி கேன் சூஸ் எனி வேல்யூ ஃபார் தட் பவுண்டட் ஃபங்க்ஷன். பவுண்டட் ஃபங்க்ஷன் எப்படிலாம் இருக்கலாம்? சிம்பிள் ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் சி. Okay, the constant function is called the c is any positive constant. That is the example for the bounded function. அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by dx equal to ஓகேவா that is 1 plus some c square 1 plus c square one plus c square some constant okay into y of t like this இது மாதிரி மாறிடும். and then we can solve பண்ணீங்கன்னா we get the y of t equal to something வரும். அந்த y of t னுடைய நேச்சரை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? this is a unique solution somethingன்றது. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். this is the totally constant ஆயிடுச்சு. அப்படின்னா dy by dt dy by y variable of problem dy by y equal to 1 plus some constant k into dx. So that means log y equal to 1 plus k into x plus c ன்னு வரும். some constant c1 ன்னு வச்சுக்கலாம். so y equal to e power 1 plus k into x ஓகேவா plus c கரெக்டா plus c. so e power c1 ன்றது some constant once again. so c1 into constant ன்னு எழுதலாம். ஓகேவா? so 1 plus k into so y of t ன்றது இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா some constant k1 e power 1 plus k into x ன்னு வருது. this is the solution.
ஐ தாட் நான் அங்கே ஒய் ஆஃப் டி தான் போட்டிருக்கணும், தவறுதலாக டிஒய் பை டிஎக்ஸ் போட்டேன். திஸ் இஸ் த டிஒய் பை டிடி, ஏன்னா இதெல்லாம் ஃபங்க்ஷன் டீயில் இருக்கிறதுனால, அதனால் இங்கே இது மாதிரி கிடைக்கும். இதில் ஆஸ் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் திஸ் ஒன்? வாட் இஸ் த இனிஷியல் கண்டிஷன்? ஏதோ ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு ஒன். ஒய் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் K1 கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடச்சிருது. யூனிக் சொல்யூஷன் கிடச்சிருது. ஆனால் டி இஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டினா திஸ் இஸ் பிகம் த இன்ஃபினிட்டி. ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள், டெஃபினட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்லேயே ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஆனால் கேட்பாங்க. ஆனால் சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த மட்டும் டைரெக்டாக இருக்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் படித்தது அப்படியே டெஃபினட்டாக வரவே வராது, கொஞ்சம் ஸ்கில்லை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் நேச்சர். ஓகே, ஸோ அண்ட் தென் இங்கே நான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஸோ ஜென்ரலாக யூனிக் சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோன்னா ரெண்டு விஷயந்தான். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். லிபிட்ஸ் கண்டிஷன்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். அந்த கொடுத்துருக்கிற டிஒய் பை டிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பவுண்டட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? அண்ட் டோஎஃப் பை டோ ஒய் அண்ட் கொடுத்துருக்கிற அந்த டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ரெண்டும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். எங்கே கண்டினியூஸாக இருக்கணும்னா டொமைனில் கண்டினியூஸாக இருக்கணும். இதுதான் மேட்டர் இங்கே. ஓகேவா? வேறு எதுவுமே இங்கே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரெண்டு விஷயந்தான். அண்ட் கொடுத்துருக்கிற டிஒய் பை டிஎக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் அண்ட் டோஎஃப் பை டோ ஒய் அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். டோஎஃப் பை டோ ஒய் இந்த ரெண்டும் கண்டினியூஸ் ஆன் த கிவன் டொமைன். டொமைனே கொடுக்கலன்னா ரியல் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை டொமைன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோன்னு கொடுத்தாங்கன்னா 0, இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அதில் கண்டினியூட்டி இருந்ததுன்னா த ஃபங்க்ஷன் இஸ் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன். இன்னொன்று, அந்த இனிஷியல் கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இனிஷியல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இனிஷியல் கண்டிஷன் வந்து அந்த டொமைனுக்குள்ளே இருக்கணும். இனிஷியல் கண்டிஷன் வந்து அந்த டொமைனுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ எத்தனை பாயிண்ட் செக் பண்ணணும்? ஓகேவா? டோஎஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும் அண்ட் டோஎஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம் ஒய் ஈக்குவல் 4x² + y² கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டோஎஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற இங்கே வந்து 2y வருது. அப்படின்னா திஸ் இஸ் பவுண்டட் பை 2. ஓகேவா? தட் இஸ் திஸ் இஸ் கால்ட் த லிபிட்ஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்படின்னா இந்த டோஎஃப் பை டோ ஒய் இந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுமே வந்து கண்டினியூஸான்னு பார்க்கணும். எங்கே கண்டினியூஸான்னு பார்க்கணும்? கொடுத்துருக்கிற டொமைனில். எங்கே கொடுத்துருக்கிற டொமைனில்? இங்கே கொடுத்துருக்கிற டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் என்னது கொடுத்துருக்கிற டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு திஸ் இஸ் த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கம ஒய்யும் டோஎஃப் பை டோ ஒய்யும் கண்டினியூஸாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே இனிஷியல் கண்டிஷன் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருந்தா அந்த இனிஷியல் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த 0,1ன்ற பாயிண்ட்டு ஷுட் பி பிலாங்ஸ் டு த டொமைன். அந்த டொமைனுக்குள்ளே இருந்ததுன்னா கண்ண மூடிட்டு சொல்லலாம் த ஃபங்க்ஷன் இஸ் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஆஸ் த யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். அதர்வைஸ் நீங்கள் லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் உங்களுக்கு டிஆர்பி பொறுத்த மட்டும் லிபிட்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு சொல்லலாம். This is the existence and unique solution for the first order differential equation. I give you the more problems. Okay, வீட்டில் பொறுமையாக பாருங்கள். நான் சொன்னதையும் மனசில் வச்சுட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். தட் இஸ் த யூனிக் சொல்யூஷன் வருதா அப்படின்றது.
And next பார்த்தீங்கன்னா singular solution for the first order ODEs. ஓகேவா, சிங்குலர் சொல்யூஷன் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ஓடின்றது நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலி யூஜியில் ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவு இதில் ஃபெமிலியராக இருப்பீங்க இந்த போர்ஷனை பொறுத்த மட்டும். ஓகே, இந்த சிங்குலர் சொல்யூஷன் அது சொல்யூஷன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன்றது study of the first order differential equations, we often encounter the solutions that cannot be obtained from the general solution by any choice of the arbitrary constant. These special solution are called the singular solution அப்படினு சொல்லுவாங்க. This special solution is called the singular solution அப்படினு சொல்லுவாங்க. Okay, the represent of the important class of the solution that first one பார்த்தீங்கன்னா general solution. General solutionன்றது என்னன்னா, general solution for the first order differential equation is the family of solution. That is the so this is the family of solution. Okay, family of solution containing one arbitrary constant, for an ordinary differential equation of order n, the general solution contains the n arbitrary constant containing இருக்கும். That is called the general solution. Okay, and particular solution உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் particular solution பற்றி இங்கே நேச்சுரல் இல்லை. particular solution is obtained from the general solution by assigning specific value for the arbitrary constant. இந்த singular solution என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, singular solution of the first order ordinary differential equation is a solution that cannot be obtained from the general solution, by any choice of the arbitrary constant, It represents the envelope of the family. Of curves defined by the general solution. The definition கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, particularly for the TRB. Okay, the P discriminant solvable for P, like that solvable for Q, solvable for Y ன்னு போட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்ளம்லாம் இந்த சாப்டருக்குள்ளே வரும். இந்த சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். That is first order ODE written in the form of like this: f of x, y, p equal to p ன்றது dy by dx. The singular solution can be found by eliminating p. Okay, eliminate by p. எப்படின்னா f of x, y, p equal to 0 கொடுத்துருக்காங்க. இதை differentiate with respect to p பண்ணணும், equal to 0. The equation obtained by eliminating p is called the p discriminant அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, and the Clairaut's equation அப்படின்றது that is called the once again partial differential equation வரும் like this. இங்கே y equal to px plus f of p. இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா y equal to cx plus f of c ன்னு போட்டுருவோம், ஜஸ்ட் p பதிலாக c போட்டு. பட் சிங்குலர் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எலிமினேட்டிங் pன்றது dy by dx, ஸோ y equal to px plus f of p, அண்ட் இதை y equal to டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா that is dy by dx, correct? That is dy by dx dy by f dash of p will differentiate with respect to p பண்ணீங்கன்னா this is called x ன்னு வந்துரும். இங்கே dy by dp, this is equal to 0. So x plus f dash of p equal to 0. So we want to eliminate p from that equation. And envelope of the family of curves, the family of curves phi of x, y, c equal to 0 as an envelope. Now the envelope is obtained by eliminating c from phi of x, y, c equal to 0 and the derivative of function with respect to constant equal to 0. And a singular solution is called the envelope. If the general solution of the first order ODE is phi of x, y, c equal to 0 and this family as an envelope, okay, then the envelope is a singular solution for the differential equation. Your example for the y equal to px plus p square, இதை differentiate with respect to x பண்ணீங்கன்னா that is called the dy by dx equal to p ன்னு வந்துரும். That is p plus dy by dx equal to p, and then p plus x into db by dx differentiate with respect to x. This is x plus 2p equal to
pp cancel ஆகிடும், dy by dx equal to p. The differentiate with respect to x பண்ணும் பொழுது p into 1, that is இந்த இடத்துல uv ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்க, x into dp by dx. இங்கே 2p இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2p into dp by dx. ஓகே, ஏன்னா pன்றது dy by dx, நாம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல uv ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ p into 1 x into dp by dx. So the dy by dx is nothing but p. This is equivalent to p. So that p cancel ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே dp by dx காமனாக எடுத்தேன், x plus 2p வந்துடும். ஸோ dp by dx equal to 0னா இந்த கேஸ் dp by dx equal to 0 or x plus 2p equal to 0. dp by dx equal to 0னா we get it p equal to dp equal to 0னு வரும், இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா p equal to கான்ஸ்டன்ட்னு வந்துடும். ஸோ இதை வந்து சப்ஸ்டிடியூட் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் எனது p equal to cன்னு, அப்படின்னா p equal to cன்னு போட்டிங்கன்னா ஓகேவா, தென் y equal to cx plus c square. This is called the general solution. So in the case 2ல பார்த்தீங்கன்னா x plus 2p equal to 0, then p equal to minus x by 2. So இதை ஒரிஜினல் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா that is y equal to minus x by 2 into x and minus x by 2 whole square. So this is equal to y equal to x square by 2. இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டே வரல பாருங்கள், y equal to minus x square by 4னு வருது. So this is called x square equal to minus 4y. ஓகேவா, இதனுடைய envelope of the family of straight line is called y equal to cx plus c square. The parabola is the envelope of the family of straight line, y equal to cx plus c square. So this is called the singular solution. Okay, the same way you can try for the non-Clairaut's form. So consider the differential equation p square minus 4x equal to 0. So p equal to dy by dx. அப்படின்னா dy by dx equal to p square minus 4x equal to 0. That is the differential equation. So dy by dx equal to, what is the dy by dx? Plus or minus 2 root x. Correct. p square equal to 4x. அப்படின்னா this is equal to p inறது plus or minus root of 4x. அப்படின்னா dy by p inறது dy by dx and the plus or minus root 4x inறது plus or minus 2 into root of x னு வந்துடும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா dy equal to plus or minus 2 root x dxனு வரும். root x இன்டெகிரேட் பண்ணால் x power 3 by 2 divided by 3 by 2னு வரும். அதை சிம்பிளி பண்ணிங்கன்னா plus or minus 4 by 3 x power 3 by 2 plus c னு வரும். என்னது? This is the general solution because of its contain the arbitrary constant, only one arbitrary constant. So we'll try for the singular solution. So singular solution we want to eliminate the p. So இங்கே வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா f of x, y, p square minus 4x equal to 0 and dou f by dou p கண்டுபிடிச்சிங்கன்னா 2p equal to 0. From this p equal to 0. இந்த p equal to 0ன்றத ஒரிஜினல் ஈக்குவேஷனில் போடும் பொழுது 4x equal to 0, அப்படின்னா x equal to 0னு வந்துடுது. x equal to 0ன்றது singular solution. This is the envelope of the family of this curve. Okay, so இது மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்க. லைக் திஸ் இது மாதிரி ப்ராப்ளம் கேட்கறது வாய்ப்பு கம்மி தான் டிஆர்பி பொறுத்த மட்டும். பட் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு மேபி கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா y dash whole square plus 2x y dash minus y equal to 0. அப்படின்னா அது y dash-ன்றது p, அப்படின்னா p square plus 2xp minus y equal to 0, y equal to p square plus 2xp. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்கன்னா dy by dx equal to இது p ஆகிடும், that is dy by dx, that is p. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். once again we get the like this 2pன்னு வந்துடுது. ஸோ மைனஸ் pன்னு வருது. ஸோ dp by dx equal to 0ன்னு போடலாம். dp by dx equal to 0 p equal to c. அப்படின்னா கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் போட்டிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். 2p plus 2x equal to 0னா 2pன்னு வருதுல்ல. ஓகே, ஸோ தென் 2p plus 2x equal to 0னா p equal to minus xன்னு வரும். அதை எடுத்து ஒரிஜினல் ப்ராப்ளத்தை போட்டிங்கன்னா we get the solution that is called the singular solution. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, ஏன்னா காலேஜுன்றதுனால அப்ளிகேஷன்லாம் ஆட்கள் உள்ளே வரவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்ளிகேஷன் கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ மேபி ப்ரிப்பேர்
well. And this is the another very important problem. I thought two solution நினைக்கிறேன் in this problem. It is a very important problem. I thought CSIR netல கேட்டிருந்தாங்க the problem dy by dx equal to y power 1 by 3 under the condition y of 0 equal to 0. இதில் பாருங்க this is called the f. இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம், வேரியபிள் ஆஃப் செப்பரபிள் அப்ளை பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் a ஜென்ரல் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷன் இது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா that is y equal to 0. So through the point 0, 0, both y equal to 0 and y equal to this solution are solution. ரெண்டுமே சொல்யூஷன் இதுக்கு. அப்படின்னா இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடையாது. இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான் அவன். CSI நெட்டில் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன், எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன் இருக்கும். யூனிக் சொல்யூஷன் இருக்காது, ஆனால் எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன் இருக்கும். லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. லிபிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனா தான் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஓகே, and the same way the system of first order ODEs. இதுவும் வந்து சிஎஸ்ஆர் நெட்டில் கேட்கக்கூடிய ரீசெண்ட் டைமில் இல்லை, அப்பத்துலேருந்தே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கான்செப்ட் இது. ஓகே, இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇன்றது உங்களுக்கு கேட்டாங்கன்னா இட்ஸ் அ வெரி லென்த்தி ப்ராப்ளம். ஜென்ரலாக இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. x dash equal to so x dash equal to 2x plus y, y dash equal to minus x plus 4y. மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. this is the system of first order ODE. இது உங்களுக்கு ஒரு டாபிக். ஸோ தட் இஸ் த சொல்யூஷன். பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 2 1 minus 1 4 அண்ட் xy. ஆக்சுவலி இது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா xy தான் சொல்யூஷன். இந்த ஏன்றது தட் இஸ் கால்டு தட் 2 1 minus 1 4 தட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா யூஸிங் த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கான்செப்ட் அப்ளை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஐகன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் த சம் ஆஃப் தி another 2 plus 4 that is the 6, that is sum of the trace of the a, that is the trace of a, no, 2 plus 4 6, so 6 lambda and determinant value is called 2 4s are 8, 8 plus 1 9 that is equal to 0. Okay, well, lambda square minus sum of the principal diagonal into lambda plus determinant of a, that is the trace of a, trace of a. Okay, trace of a into lambda plus determinant a equal to 0. This is called the characteristic equation. இதனுடைய solution is called the eigenvalue. அப்படின்னா lambda square minus 6 lambda plus 9 உடைய solution பார்த்தீங்கன்னா lambda minus 3 whole square, that is lambda equal to 3, that is the repeated multiplicity 2 னு அர்த்தம். Okay, multiplicity 2. So lambda equal to 3, 3ன்றது eigenvalue. So இதுக்கு eigen vector கண்டுபிடிக்கலாம். So a minus 3i into some non-zero vector, this should be non-zero, equal to 0. That is okay, a minus 3i into vector eigenvector corresponding vector 2 lambda equal to 3 equal to 0. அப்படின்னா இங்கே பார்த்தா a minus 3i கண்டுபிடிச்சிங்கன்னா லாம்டாக்கு பதிலாக 3 போடணும். லாம்டா 2 minus 3ன்றது minus 1, 4 minus 3ன்றது 1. ஸோ minus 1 1 minus 1 1, ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் minus v1 plus v2 equal to 0. இந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் v1 v2 வச்சதுனால ஸோ ரெண்டுமே போத் ஆர் சேம் ஈக்குவேஷன்றதுனால
v2 equal to v1 டிபெண்ட் பண்ணியிருக்கு v2ன்றது. I will choose v1 equal to 1 அப்படின்னா v1 equal to 1 v2 is also 1 because of the ஐகன்வெக்டார் வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 1 எடுத்துக்கிறோம். இங்கே 0 எடுக்க முடியாது. ஓகே, சப்போஸ் this is v2 equal to 1 minus v1 இருந்ததுன்னா v1 equal to 0ன்னு எடுக்கலாம். அப்போ v2 equal to 1 வரும், 0 1ன்னு எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ this is the corresponding eigenvector, okay, for the lambda equal to 3. ஸோ generalized eigenvector பார்த்தீங்கன்னா that is the v2ன்றது a minus 3i v2 equal to v1. இன்னொரு eigenvector வேணும். ஸோ அதுக்காக so this is equal to v1. so we have the repeated eigenvalue ன்றதுனால only one eigenvector, we need the generalized eigenvector v2. that is எப்படி generalize பண்ணலாம்னா a minus 3i into v2 equal to v1. v1ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இருந்து நமக்கு this is equal to 1 plus v1 வரும். ஓகேவா? இப்போ choose v1 equal to 0, v2 equal to 1. v1 equal to 0னா v2 equal to 1. அப்படின்னா இங்கே 0 1ன்னு வரும் இன்னொரு eigenvector. அப்படின்னா ரெண்டு ஐகன்வெக்டர் கிடச்சிருச்சு, ரெண்டு ஐகன் வேல்யூ 3 3ன்னு ஐகன் வேல்யூ. இதை கம்பைன் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா c1 e power lambda t v1 c2 e power lambda t tv1 plus v2 because of it's a repeated oneன்றதுனால tv1 plus v2. this is a formula மெமரைஸ் பண்ணுங்க. ஸோ this is the c1 e power 3t ஐகன்வெக்டர் வந்து 1 1ன்னு வருது. இங்கே t இன்ட்டு v1க்கு அண்டு v2க்கு பார்த்தீங்கன்னா 0 1. ரெண்டுத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் x of t y of tன்றது என்னன்னு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் த சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். ஓகே, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ப்ராசஸ். பட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்க முடியும். இதில் வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, this is the another method. அந்த higher order இருந்ததுன்னா y double dash equal to y double dash minus 3y dash plus minus 4y equal to sin t. okay, well, the system of first order ODEs second order into system of first order ODE எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double dash plus 3y dash minus 4y equal to sin t. அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா y of 0 equal to 1 and இங்கே y dash of 0 equal to 0. ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால. செகண்ட் ஆர்டரில் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இன்ட்ரடியூஸ் த நியூ வேரியபிள் x1 of t equal to y of t, x2 of t equal to y dash of t and x1 dash பார்த்தீங்கன்னா y dashன்னு வந்துடும். x1 dashன்றது இது மாதிரி அஷ்யூம் பண்ணும்போது x1 of t equal to y of t, x2 of t equal to y dash of t ன்னு அஷ்யூம் பண்ணும்போது x1 dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x1 dash equal to y dash. y dashன்றது is equivalent to நது x2. ஸோ x1 dash equal to x2. அதே மாதிரி y double dashன்றது this is equal to x1 double dash. okay, that is x2 dash. x2 dash ன்றது that is equal to y double dash. that is minus 3y dash plus 4y plus sin t. so from this x2 dash equal to minus 3x2 plus 4x1 plus sin t. so x1 dash equal to x2, x2 dash equal to like this இது மாதிரி வந்திருக்கு. so this is the required first order system of first order differential equation. இது மாதிரி அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிக்கணும். the second order மேபி இப்படி ஒன்றா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத. ஸோ இது ரெண்டு நீங்கள் அஷ்யூம் பண்ணி தான் போகணும். இது ரெண்டும் அஷ்யூம் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் தான் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணவே லைக் தட் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் ஹோமோஜினியஸாக வந்துருச்சு பாருங்கள். ஹோமோஜினியஸ் கிடையாது, நான் ஹோமோஜினியஸ். ஸோ நான் ஹோமோஜினியஸ் வந்ததுனால பர்டிகுலர் சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக கண்டுபிடிச்சிட்டு ப்ரொசீட் பண்ணணும். இல்லை வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்ளை பண்ணலாம். அது வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் உங்களுக்கு இருக்குது சிலபஸில். அண்ட் ஜென்ரல் தியரி ஆஃப் ஹோமோஜினியஸ் அண்ட் நான் ஹோமோஜினியஸ் ஓடி பார்த்தீங்கன்னா லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் ரேண்ட்ஸ்கேன் வேணும். ரேண்ட்ஸ்கேன்றது ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? லீனியர்லி டிபெண்ட் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்றது ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் சொல்யூஷன் y1 y2 yn. நான் nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றதுனால
So linearly dependent on an interval I na, there exists some constant c1, c2, cn, not all 0. எல்லாமே 0 இருக்கக்கூடாது. Okay, but then c1 y1 plus c2 y2, that is linear combination equal to 0 for all x in I. Otherwise set is called the linearly independent. Linearly independent na, that is எல்லாமே 0 இருக்குன்னு அர்த்தம். c1, c2, c3 எல்லாமே equal to 0 அர்த்தம். Wronskienறது ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. Wronskienறது the first Wronskian of the independent solution. You can find out the Wronskian. Wronskian not equal to 0 varunda, that is the solution is linearly independent artham. The Wronskian for the n solution கண்டுபிடிக்கிறோம். அப்பனா first row ல y1 y2 yn அப்படியே வரும். second row ல y1 dash y2 dash yn dash, third row ல second derivative வரும். இதே மாதிரி ஃபைனலா வந்து n minus 1 டெரிவேட்டிவ் வரும். n சொல்யூஷன் வந்தனா இருக்கிறதே ரெண்டே சொல்யூஷன் அப்படினா Wronskian என்ன வரும்னா first row ல y1 y2 and second row ல y1 dash y2 dash. This is the determinant. This is called the Wronskian. Okay, maximum உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுல இருக்கிற ஒரு முக்கியமான தியரம் பார்த்தீங்கன்னா Abel's theorem. If the function y1 y2 yn are solutions of the homogeneous equation, homogeneous na right hand side 0 வா இருக்குது, அந்த plus something, okay வா, and plus something இருக்காது on I, then the Wronskian is either identically 0 வா இருக்கும் on I if the solution is linearly dependent, and never 0 on I if they are linearly independent. This is called the Abel's theorem. Okay, அந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட் தேரலாம். அதே மாதிரி the homogeneous linear ODE, homogeneous linear ordinary differential equation, has exactly n linearly independent solution. That is called the fundamental set of solution. இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கணும். fundamental set of solution னா அந்த சொல்யூஷன் வந்து linearly independent-ஆ இருக்குன்னு அர்த்தம். linearly independent-ஆ இருக்குன்னா Wronskian உங்களால கண்டுபிடிக்க, Wronskian வந்து not equal to 0 வா இருக்குன்னு அர்த்தம். So அந்த set of solution linearly independent, that is called the fundamental set of solution அப்படின்னு சொல்லுவோம். General solution of the homogeneous equation. General solution ன்றது complementary function ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. The general solution for the homogeneous equation, that is if y1 y2 yn ன்றது fundamental set of solution to the homogeneous equation. 33 ன்றது homogeneous equation. Okay, then the general solution is the linear combination of this solution. Linear combination of this solution, that is called the complementary function. இதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் வரும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஜெனரல் சொல்யூஷன் இஸ் த நான் ஹோமோஜினியஸ் டு த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரைட் ஆஸ் yh of x plus yp of x. yh of x na complementary function, yp of x na particular integral. So inge eduthuken complementary function, and any particular solution for the non homogeneous solution is called the yp of x. இதெல்லாம் general theory for the homogeneous and non homogeneous solution. The particular solution ரெண்டு மெத்தட் அப்ளை பண்ணலாம். I thought undetermined coefficient method, யாரும் உங்களை ஸ்பெசிஃபிக்காக undetermined coefficient மெத்தட் கேட்க போகிறது கிடையாது. ஸோ சொல்யூஷன் ஏதோ ப்ராப்ளம் கொடுத்து தான் கேட்பாங்க, அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் இருக்கிறதுனால செகண்ட் ஆர்டர் ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ன்றது என்னன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுறது தான் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். இந்த யூகே டேஷ் இதை ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். So this is the one of the example for the second order differential equation, y double dash minus 3y dash plus 2y equal to 4x into e power x. So இதனுடைய corresponding homogeneous equation பார்த்தீங்கன்னா equal to 0 போடணும். இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். characteristic equation r square minus 3r plus 2 equal to 0. அதுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா r equal to 1, r equal to 2. அப்படின்னா ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா e power 1x e power 2x. இது ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷனானா கண்டிப்பாக Wronskian வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இங்கே Wronskian கண்டுபிடிச்சா e power x e power 2x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 e power 2x. ஸோ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 2 into e power 3x minus e power 3x. ஸோ e power 3x வந்து e power 3x is always not equal to 0. ஸோ this is the fundamental set of solutions. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா c1 e power x c2 e power 2x. இப்போ நம்முடைய கொஸ்டின் வந்து இதுக்கு வந்து how to find out the particular solution. Particular solution undetermined coefficient method நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அஷ்யூம் பண்ணணும் f of x equal to 4x e power x. E power x is already solution to the homogeneous equation. அதனால இதை எப்படி அஷ்யூம் பண்ணலாம்னா yp of x ன்றது ax plus b
x into e power x அஷ்யூம் பண்ணலாம். அப்படின்னா இதை மல்டி பண்ணும்போது ax இந்த x உள்ள மல்டி பண்ணும்போது ax square plus bx into e power x இதை எடுத்து அந்த சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஏபிசிடிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை எடுத்து பேக் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா we get the solution. ரியலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இதெல்லாம் நம்ம 1 மார்க் கொஸ்டின் போட முடியாது. ஜென்ரலாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் கால்டு தி ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் திஸ் ஒன். இங்கே வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ன்றது உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே இருக்குது ஸ்டாண்டர்டாக. ஸோ வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a of x y double dash b of x y dash plus c of x into y equal to f of x. So the variation of parameterன்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதுனா y double dash b of x y dash plus q of x y equal to g of x. The p of xன்றது இந்த a of x ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா that is b of x divided by a of x and q of xன்றது c of x divided by a of x, g of xன்றது f of x divided by a of x. ஸோ இது காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன் இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் போடுவோம், அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ how to derive the that is variation of parameterல எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ன்றது ஒரு சில பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் ரைட் ஹேண்ட் சைடு சீக்கன் எக்ஸ் வருது, tan x வருது அண்டு கொசிகன் எக்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் தான் அந்த ப்ராப்ளம் போட முடியும், ஜென்ரலாக நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, தட் இஸ் yp of x equal to y1 of x. This is the particular solution formula. y1 of x into minus integral y2 of x g of x divided by w of x. w of x na Wronskian அர்த்தம். அதே மாதிரி y2 of x into integral y1 of x into g of x divided by w of x. இப்போ ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து ஒரு இடத்துல y1x இருக்குது, உள்ளே வந்து y2 இருக்குது. ஓகேவா, உள்ளே y2 இருக்கும்போது வெளியில் மைனஸ் வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும், உள்ள y1 இருக்கும்போது ப்ளஸ்ஸு, உள்ள y1 இருந்ததுன்னா வெளியே y2 இருக்கும், உள்ள y2 இருந்ததுன்னா வெளியே y1 இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்கள் சீக்கன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்கன் எக்ஸ்க்கு நம்ம டைரெக்டாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதில் வந்து நமக்கு ஆக்சுவலாக ரான்ஸ்கெயின் கண்டுபிடிச்சிட்டு அண்டு u1 dash u2 dash கண்டுபிடிச்சி ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஓகே, ஸோ டைரெக்டாக சொல்யூஷன் yp கண்டுபிடிச்சிங்கன்னா we get the solution. ஓகே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். this is the particular solution. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டிம்-லியோலி ஈக்குவேஷன் அண்ட் ப்ராப்ளம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிம்-லியோலி ஈக்குவேஷன்றது இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க. ஓகேவா, அண்டு சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்க இல்லையோ ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். 4.75 மார்க்கில் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், இல்லை கிரீன்ஸ் தேரத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்போம். ஸோ ஸ்டிம்-லியோலி ப்ராப்ளம்ன்றது r of x y dash whole power dash q of x plus lambda p of x into y equal to 0. This is the structure ஸ்டிம்-லியோலி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. The p of x, q of x, r of x, r dash of x are continuous in the interval a to b, that is the x lies between the a and b. P of x is greater than 0 on the interval. Lambda is a parameter independent of x. Lambda is a parameter independent of x. The ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து that is lambda something dy by dx d square by dx plus lambda y equal to some function அது மாதிரி இருக்கும். இதை வந்து ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம் the boundary value problem consisting of the equation ஸ்டெம்-லியோலி ஈக்குவேஷன் அர்த்தம். with the boundary condition like this இது மாதிரி இருக்கும். boundary condition இதில் a1 a2ன்றது are not both 0, b1 b2ன்றது are not both 0. this is called இந்த கண்டிஷனோட சேர்ந்தது தான் ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது ஸ்டெம்-லியோலி ஈக்குவேஷன் தான், இந்த பவுண்டரி கண்டிஷனோட சேர்ந்தது தான் ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா the non-zero solution of the ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம் ஆர் கால்டு த ஐகன் ஃபங்க்ஷன். ஓகே, அப்படின்னா ஜீரோ சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஜீரோ சொல்யூஷன் நாட் ஏ ஐகன் ஃபங்க்ஷன். ஓகேவா, நான்-ஜீரோ சொல்யூஷன் ஆஃப் த ஸ்டெம்-லியோலி ப்ராப்ளம் இஸ் கால்டு த ஐகன் ஃபங்க்ஷன். அண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த லாம்டா ஃபார் விச் சச் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் இஸ் கால்டு த ஐகன் வேல்யூ. அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் இஸ் கால்டு த ஐகன் வேல்யூ.
A special case occurs P equal to R equal to 1 and Q equal to 0, A1 B1 equal to 1, A2 B2 equal to 0. Then the problem is become reduced to y double dash plus lambda y equal to 0, y of A equal to 0, y of B equal to 0. This is the simplest form of Sturm-Liouville problem. Okay, problem solve பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆர்த்தோகனாலிட்டி ஆக்சுவலி Sturm-Liouville ப்ராப்ளம் வரும்பொழுதே டெஃபினட்டாக நம்ம ஆர்த்தோகனாலிட்டி லிட்டில் பிட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்த்தோகனாலிட்டினா என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ the ym of x, yn of x, the eigen function of the Sturm-Liouville problem corresponding to the differential different eigen values lambda m, lambda n னா ஓகேவா ym, yn are orthogonal on a comma b. எப்போ orthogonal on a with respect to the weight function p of x, with respect to the function p of x. அப்படின்னா integral a to b p of x, ym of x, yn of x should be equal to 0 வருதா, that is called the orthogonality of the eigen function. அதே மாதிரி reality of the eigenvalues, all eigenvalues of the Sturm-Liouville problem are real. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. all eigenvalues of the Sturm-Liouville problem are real. So all eigenvalues are real and orthogonal eigenfunction corresponding to the distinct eigenvalues are orthogonal with respect to the weight function. And spectrumன்றது actually அந்த eigenvalue, eigenvector, eigen spectrum அது in case in future advanced படிக்கும்போது நான் spectrumன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். So discrete spectrumன்றது under the appropriate condition the eigenvalues form a discrete. Okay, well, that is called the unbounded sequence, that is called the spectrum அப்படின்னு சொல்லுவோம். And completeness பார்த்தீங்கன்னா the eigenfunction form a complete set for a expanding function L2 of a comma, that is a Lebesgue integrable. So ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் இதில் வந்து Sturm-Liouville ப்ராப்ளத்தில் ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் தான் கேட்பாங்க. ஓகேவா? அது சிஎஸ்ஐ நெட்டாலும் சரி, பிஜிடிஆர்பியில் கேட்டாலும் சரி, டிஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டாலும் சரி, ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் தான் கேட்க முடியும். ஸோ எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0 வித் பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன் இருக்கும். அதான் ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருந்தால் கூட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 and x dash of L equal to 0, x dash of L equal to 0. So இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் x double dash plus lambda x equal to 0. ஸோ இதில் வந்து பவுண்டரி கண்டிஷன் x of 0 equal to 0, x dash of L equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலான்னா இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் த லேம்டா. ஸோ லேம்டா வச்சு தான் நம்ம கேஸ் அரைஸ் பண்ண முடியும். சப்போஸ் லேம்டா ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும் இந்த ப்ராப்ளம்? லேம்டா ஈக்குவல் டு 0னா ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் லேம்டா எக்ஸ், அந்த லேம்டா எக்ஸ் 0 ஆகிடும், எக்ஸ் டபுள் டேஷ் மட்டும்தான் ஈக்குவல் டு 0 வரும். எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0னா சொல்யூஷன் என்ன? எக்ஸ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0னா இதை 2 தடவை இன்டெகிரேட் பண்ணணும். 2 தடவை ஃபஸ்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும்னா கான்ஸ்டன்ட் ஏ. ஒன்ஸ் அகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ன்றது எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறாங்க. எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை இன்டெகிரேட் பண்ணால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன் இங்கே வரணும் ஆக்சுவலி. ஸோ இதில் நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். என்னது பவுண்டரி கண்டிஷன்? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னா 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்படின்னா எக்ஸ் டேஷ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது ஏன்னு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எல், கேபிட்டல் எக்ஸ் டேஷுக்கு பதிலாக 0 அப்படின்னா இங்கே இதுக்கு பதிலாக 0 போடணும், ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏவும் 0, பியும் 0. ஆக்சுவலி சொல்யூஷன் இதுதான் சொல்யூஷன். இதில் ஏ 0, பி 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சொல்யூஷன் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ 0ன்னு வந்துன்னா திஸ் இஸ் கால்ட் த ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரிவியல் சொல்யூஷன் தேர் இஸ் நோ ஐகன் ஃபங்க்ஷன். இது முக்கியமான வார்த்தை. ட்ரிவியல் சொல்யூஷன் இருந்தால் ஐகன் ஃபங்க்ஷன் இருக்காது. அப்படின்னா எதுக்கு ஐகன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா லாம்டா ஈக்குவல் டு 0 எடுத்து தான் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளம்லாம் இப்படி கிடைக்குது. அதனால் லாம்டா ஈக்குவல் டு 0க்கு கரஸ்பாண்டிங்காக ஐகன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்ன பண்ணலாம்? லாம்டா லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கலாம். லாம்டா லெஸ் தென் 0ன்றது என்னது? லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஸ்கொயர்னு அஷ்யூம் பண்ணலாம். மியூன்றது நான் ஜீரோ வேல்யூ, 0வாக இருக்க முடியாது. ஏன்னா 0 தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. லாம்டான்றது நெகட்டிவ் வேல்யூன்றதுனால மைனஸ் மியூ ஸ்கொயர். மியூ ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். மியூன்றது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ். மியூ ஸ்கொயர் பாசிட்டிவ், மியூன்றது நான் ஜீரோ, லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஸ்கொயர். அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்படி மாறும்? எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0.
இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, டேரெக்டாகவே சொல்யூஷன் எடுத்து பழகணும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்யூஷன் இருக்குது, இது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலி நீங்கள் சொல்யூஷன் போட்டிங்கன்னா என்ன வரும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்க. ஸோ m ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் அப்படின்னா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூன்னு வரும். m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூனா சொல்யூஷன் என்ன வரும், எக்ஸ்ன்றது a e பவர் மியூ எக்ஸ் b e பவர் மைனஸ் மியூ எக்ஸ். இதில் வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாம். எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் ஏன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம், என்னுடைய பவுண்டரி கண்டிஷன் அப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஷாப் l ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அதனால் அதனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா a மியூ e பவர் மியூ எக்ஸு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a b இன்ட்டு மைனஸ் மியூ e பவர் மைனஸ் மியூ எக்ஸு. ஸோ மைனஸ் b மியூ e பவர் மைனஸ் மியூ எக்ஸு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது x ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம், வென் x ஈக்குவல் டு 0 capital X equal to 0 அப்படின்னா இந்த capital X பதிலாக 0 போடலாம் அண்ட் இங்கே ஸ்மால் x பதிலாக 0 போடலாம். ஓகேவா, சாரி மாற்றி போட்டு ஸ்மால் x பதிலாக 0 அண்ட் capital X பதிலாக 0. ஸோ a e பவர் 0 ப்ளஸ் b e பவர் 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னா a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0, a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0னா b ஈக்குவல் டு மைனஸ் a. இன்னொரு கண்டிஷன் அது எக்ஸ் டேஷ் ஆஃப் l ஈக்குவல் டு 0. எக்ஸ் டேஷ் ஆஃப் l ஈக்குவல் டு 0னா அது வென் x ஈக்குவல் டு lனா கேபிட்டல் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் டேஷுக்கு பதிலாக என்ன போடணும், 0 போடணும். இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், எல் போடணும். போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ மியூ இ பவர் மியூ எல் மைனஸ் பி மியூ இ பவர் மைனஸ் மியூ எல் ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி எனக்கு பி ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு தெரியும், தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏ வேல்யூ என்ன வருது உங்களுக்கு, ஏவை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஏ இன்ட்டு மியூ இன்ட்டு இ பவர் மியூ எல் ப்ளஸ் இ பவர் மைனஸ் மியூ எல் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ மியூன்றது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா e பவர் மியூ எல் இ பவர் மைனஸ் மியூ எல் கிரேட்டர் தன் 0 அப்படின்னா ஃபார் ஆல் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏன்றது ஷுட் பி இது கிரேட்டர் தன் 0 ஆகிடுச்சு, மியூன்றது நாட் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஏன்றது தான் 0 இருக்க முடியும். ஸோ ஏ ஈக்குவல் டு 0, ஏ 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பி 0 ஆகிடும். ஏன்னா பி ஈக்குவல் டு மைனஸ் ஏன்றதுனால ரெண்டுமே 0 ஆச்சுன்னா எக்ஸ்ன்றது அந்த சொல்யூஷன் 0 ஆகிடும். சொல்யூஷன் 0னா திஸ் இஸ் ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தால் நோ eigen function. ஓகேவா, no eigen function. ஓகேவா, no eigen function for the negative eigenvalue. No eigen function for the negative eigenvalue. ஸோ eigenvalue eigen function தான் இதுக்கு சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த கேஸுக்கு தான் நம்ம சொல்யூஷன் வந்தாகணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர், தட் இஸ் லாம்டா கிரேட்டர் தன் 0. ஸோ லாம்டா கிரேட்டர் தன் 0, லாம்டா ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் எடுத்துக்கலாம், மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், எம் ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஸ்கொயர். ஸோ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ மியூ அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்ததுன்னா என்ன பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் மியூ எக்ஸ் ப்ளஸ் பி சைன் மியூ எக்ஸ்ன்னு போடலாம். இதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் மியூ எக்ஸ் இன்ட்டு மியூ. ஸோ மைனஸ் ஏ மியூ சைன் மியூ எக்ஸ் ப்ளஸ் பி மியூ காஸ் மியூ எக்ஸ் அப்படின்னா இதில் இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0னா இங்கே என்ன வரும், இது ஈக்குவல் டு 0 போடணும் அப்படின்னா ஏ காஸ் 0 ப்ளஸ் பி சைன் 0, பி சைன் 0 ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு என்ன போடணும் 0, ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா சைன் 0 வேல்யூ 0, காஸ் 0 வேல்யூ 1, காஸ் 0 வேல்யூ 1, சைன் 0 வேல்யூ 0 அப்படின்னா என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும், ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ ஏ ஈக்குவல் டு 0னா அடுத்தது வந்து எக்ஸ் டேஷ் ஆஃப் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக எல், ஏ மியூ சைன் மியூ எல் பி மியூ காஸ் மியூ எல் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0 போடணும். ஈக்குவல் டு 0 போடும்போது ஏக்கு பதிலாக 0 போட்டுக்கணும் அப்படின்னா பி மியூ காஸ் மியூ எல் ஈக்குவல் டு 0ன்னு வரும். பி மியூ காஸ் மியூ எல் ஈக்குவல் டு 0னா அப்படின்னா மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா பி காஸ் மியூ எல் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் 0 இருக்க முடியும். சப்போஸ் பி ஈக்குவல் டு 0 எடுத்திங்கன்னா என்ன ஆகும், சொல்யூஷனே 0 ஆகிடும், இதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு ஆகிடும், நோ ஐகன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஏன்னா டோட்டலாக சொல்யூஷன் 0 ஆகிடும். அப்படின்னா பின்றது 0 இருக்க முடியாது. எது தான் 0 இருக்க முடியும், காஸ் மியூ எல் தான் 0 இருக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு கேஸுக்கும் வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் வந்துருச்சு. அதனால் இங்கே பி ஈக்குவல் டு 0 எடுத்திங்கன்னா அது தப்பாக போயிடும். அதனால் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எடுத்திங்கன்னா காஸ் மியூ எல் தான் 0 இருக்க முடியும்.
cos mu l equal to cos எப்போ 0 ஆகுனா odd number into pi by 2, odd number into pi by 2. So odd number உடைய general structure 2n minus 1. So mu l equal to 2n minus 1 into pi by 2. அப்படின்னா mu equal to 2n minus 1 into pi divided by 2l வரும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. தட் இஸ் sin theta எப்போ 0 ஆகும், cos theta எப்போ 0 ஆகும்ன்றது. sin theta எப்போ 0 ஆகும், theta equal to n pi, any integer into pi. nன்றது any integer, ஏதாவது இன்டிஜராக இருந்ததா இன்டிஜர் இன்ட்டு பைக்கு sin theta 0 ஆகும். அதே மாதிரி cos theta எப்போ 0 ஆகும்னா தீட்டான்றது ஆட் நம்பர் இன்ட்டு பை. ஆட் நம்பர்ன்றது 2k + 1 கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 2k + 1 இன்ட்டு பை பை 2. கேன்றது இன்டிஜர், நீங்கள் 2k - 1 போடலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் வரும் ஆர். ஸோ திஸ் இஸ் த n இஸ் பிலாங்ஸ் டு z. ஓகேவா? ஸோ இயர் 2n - 1 போட்டிருக்காங்க. ஸோ அதனால் mu l equal to mu equal to something வந்துடுது. mu equal to வந்துருச்சுன்னா lambda equal to mu ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். எடுத்து அருமையாக சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கே தெரியாமல் ஐகன் வேல்யூ என்ன வருது, lambda equal to mu ஸ்கொயர். அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ 2n - 1 ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயர் டிவைட் பை 4l ஸ்கொயர், 2l ஸ்கொயர் பண்ணால் ஃபார் n equal to 1 2 3 இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன் என்ன வரும், xn of x equal to bn sin. ஏன் bn போடுறாங்க, lambda n போடுறாங்கன்னா இது n வந்திருக்கு, n வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அதனால் bn sin 2n - 1 pi x divided by 2l n equal to 1 2 3. இதே ப்ராப்ளம் CSIR நெட்டில் கேட்டிருக்காங்க. lambda n equal to the something. ஸோ xn equal to இதுதான் வந்து ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு இந்த ஸ்டம் லியோலி ப்ராப்ளத்துக்கு இது மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஐகன் வேல்யூ என்ன, ஐகன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க, கண்டிஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பவுண்டரி கண்டிஷனை கரெக்டாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலி சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த மட்டும் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்ச பிறகு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மாதிரி கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனலைசஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம் சிஎஸ்ஐஆர் நெட்டில். பட் ஆனால் உங்களுக்கு டிஆர்பியில் மேக்ஸிமம் டைரெக்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ப்ராசஸ் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எந்த இடத்துல கேசஸ் அரைஸ் ஆகும், எந்த இடத்துல சொல்யூஷன் வரும்ன்றதை நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் தான். இந்த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டின்றது இதுதான். ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜின்றது, எஃப் அண்ட் ஜின்றது ரெண்டு ஃபங்க்ஷன். தட் இஸ் ஆர்த்தோகனல் இன்டெக்ரல் a to b f of x g of x dx. ஓகேவா? திஸ் இஸ் கால்டு தட் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா green function. ஸோ green function பார்த்தீங்கன்னா green function g of x, zeta for a linear differential equation for a linear differential operator L acting on a distributions over a subset of r power n is any solution of LG of x, zeta. This is called the del into x minus zeta. So the del of x minus zeta is the direct delta function. G is satisfying the certain homogeneous boundary condition. Okay, so the green function represents the response of the system to a point source, that is called the impulse located at the point x equal to zeta. The properties of Green's function is very important.
The first one பார்த்தீங்கன்னா g of x comma zeta is a linear in its response and time dependent problem, and very important on the self adjoint operators. This is a very important one. G of x comma zeta is always equal to g of zeta comma x for a self adjoint operator, and g satisfy the homogeneous boundary condition. G satisfy the homogeneous boundary condition, and also this is the continuous, and construction of the green function ly equal to like this இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். that is operator L என்றது operator second order differential equation with homogeneous boundary condition. The green function can be constructed g of x comma zeta c1 y1 of x x less than zeta and c2 y2 of x x greater than zeta. The y1 y2 ன்றதுனா satisfy the homogeneous equation ly equal to 0. that means இதனுடைய சொல்யூஷனா இருக்கும், and the respective boundary condition and the continuity கொடுத்திருக்காங்க பாருங்க, very important one, and left continuity is equivalent to right continuous. This is the continuous, and dou g by dou x zeta plus comma zeta and minus dou g by dou x zeta minus comma zeta equal to 1 by a of zeta. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நோட்டேஷன் மாற்றுவாங்க. ஓகே, நோட்டேஷன் இங்கே ஏக்கு பதிலாக சி கொடுத்துருக்கலாம். ஓகேவா, லைக் தட். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்டு முதல்ல இது இங்கே வந்ததுன்னா இங்கே மைனஸ் 1 பை ஏ ஜீட்டான்னு வரும். இந்த கண்டிஷனே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஃபைண்ட் த கிரீன் ஃபங்க்ஷன் ஃபார் த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வித் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அண்ட் பவுண்டரி கண்டிஷன் ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே எல் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா டோ ஸ்கொயர் ஜி பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது டெல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஜீட்டா இல்லையா. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஜி ஆஃப் 0 கமா ஜீட்டா ஈக்குவல் டு 0, ஜி ஆஃப் 1 கமா ஜீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, தென் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீட்டானா த ஈக்குவேஷன் இஸ் ஹோமோஜினியஸ், தட் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும், இப்போ தான் பார்த்தோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இன்டெகிரேட் பண்ணால் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஜீட்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்துடும். என்ன வந்துடும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஜீட்டா இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1x ப்ளஸ் b1 ஃபார் த எக்ஸ் லெஸ் தென் ஜீட்டா, a2x ப்ளஸ் b2 ஃபார் த zeta less than x, zeta less than x. This is always lies between the 0 and 1. இது கொடுத்துருக்கிற டொமைன்றதுனால இங்கே 0 to 1 போடுறாங்க. ஜென்ரலாக வந்து கிரீன் ஃபங்க்ஷன் வந்து இதுதான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, zeta less than x and zeta x less than zeta தான். இதில் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்பொழுது z ஆஃப் 0 கமா zeta ஈக்குவல் டு என்ன வரும், g ஆஃப் 0 கமா zeta தட் இஸ் இது 0 ஆகிடும் ப்ளஸ் b1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். z ஆஃப் 1 கமா zeta போட்டிங்கன்னா a2 ப்ளஸ் b2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்படின்னா b2 ஈக்குவல் டு மைனஸ் a2ன்னு வந்துடும். ஓகே, b1 ஈக்குவல் டு 0, b2 ஈக்குவல் டு மைனஸ் a2. அப்படின்னா x ஈக்குவல் டு கண்டினியூட்டி அட் x ஈக்குவல் டு zeta. அப்படின்னா a1 zeta ஈக்குவல் டு என்ன வரும், a1 zeta ஈக்குவல் டு a2 zeta ப்ளஸ் b2. கரெக்டாக, a2 zeta ப்ளஸ் b2. ஸோ a2 zeta மைனஸ் a2ன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு a2 இன்ட்டு zeta மைனஸ் 1. ஸோ ஃப்ரம் திஸ் ஜம்ப் கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் zeta ப்ளஸ் அண்ட் zeta மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த ஏன்றது 1. ஓகே, அந்த செகண்ட் டெரிவேட்டிவ்னுடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா dou g by dou x at the point zeta plus, dou g by dou x at the point zeta minus x equal to zeta minus, that is called the a2 minus a1 equal to 1. a2 minus a1 equal to 1 na a2 that is a1 zeta equal to a2 zeta minus 1 வந்திருக்கு. ஸோ a2 equal to a1 plus 1 போடலாம். இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதில் இதை அப்ளை பண்ணும்போது a2 equal to a1 plus 1 அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் லைக் திஸ், இது மாதிரி கிடைக்குது, a1 equal to zeta minus 1. ஸோ a1 கண்டுபிடிச்சிட்டோம், a2வையும் கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த கிரீன் ஃபங்க்ஷன். ஓகே, the same way this is another problem, green function for that y double dash plus k square y
f of x. So dou square g by dou x square plus k square g del of x minus zeta, del of x minus zeta with the condition g of 0 comma zeta equal to 0, இதை வந்து g of l comma zeta equal to 0 and y1 of x இதனுடைய corresponding homogeneous equation நாம் எடுத்துக்கணும். அதனுடைய solution பார்த்தீங்கன்னா y1 equal to that is m square plus k square equal to 0 அப்படின்னா இங்கே m square equal to minus k square that is equal to m equal to plus or minus ki ன்னு வரும். ஸோ sin kx cos kx வரும். ஆக்சுவலி இங்கே போட்டிங்கன்னா sin kx cos kx வரும். இங்கே நான் சொல்யூஷன் வந்து அஷ்யூம் பண்ணுறேன் y1 equal to sin kxன்னு, y2 of x sin of k into l minus x எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் த homogeneous solution, homogeneous solution. Okay, and then the construct the g of x comma zeta, that is a into sin kx, b into sin of k into l minus x at the x equal to zeta எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா a sin k zeta equal to b sin k into l minus zeta, கரெக்டாக l minus x plus zeta. ஸோ அண்ட் ஜம்ப் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், dou g by dou x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அர்த்தம் வித் ரெஸ்பெக்ட் டு zeta ப்ளஸ்னா இது, ஓகேவா, zeta மைனஸ்னா இது, ஓகேவா. இதெல்லாம் வெரி சிம்பிள் ஐடியா, zeta மைனஸ் zeta ப்ளஸ். ஸோ x equal to zeta ப்ளஸில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் தென் மைனஸ் b இங்கே பாருங்கள், இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள், அதில் x equal to zetaன்னு போடணும். அண்டு இதில் x equal to zeta மைனஸில் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 1, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1 தான், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான், அதனால் 1/1 தான் வரும். ஸோ 1 தான். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா b equal to a by something வருது, b equal to a into something. அண்ட் ஃப்ரம் தீஸ் இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு a வேல்யூ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடைக்குது. ஸோ தட் இஸ் a equal to இது மாதிரி கிடைக்குது. இஸ் த அவுட்புட், வெரி சிம்பிள் கால்குலேஷன். ஓகேவா, சிஎஸ்ஐஆர் நெட்டில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது கேட்டாங்கன்னா போட்டு தான் ஆகணும். ஸோ g of x comma zeta equal to this is the green function. ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் பட் சால்வ் பண்ணலாம், ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் இது, நாட் a difficult one. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதை அஷ்யூம் பண்ண தெரியணும். ஓகேவா, y equal to sin h lambda x. அதே மாதிரி க்ரீன் ஃபங்க்ஷன், ஸ்டம் லியோலி ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புக்லேயே இல்லாத ப்ராப்ளம், ஓன் ப்ராப்ளம்லாம் இதில் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அது சிஎஸ்ஐ நெட்டாக இருந்தால் கூட இதே மாதிரி ஸ்ட்ரக்சர், இதே மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் த and the numerical solution of the ordinary differential equation. The first order differential equation numerical solution of இதுவும் ஒரு டாபிக் இருக்குது இந்த யூனிட்டில், that is Picard's method of the successive approximation. So the Picard's method அப்படின்றது என்னென்னா, Picard's methodன்றது the integral form of y of x equal to y0 plus integral x0 to x f of t comma y of t dt. Okay, well, the integral form of the ordinary differential equation is something starting with an initial approximation, that is y0. So y1 of x equal to y0 plus integral x0 to x f of t comma y0 of t dt. அதுக்கு y2 கண்டுபிடிக்கும் போது இது ஐட்ரேஷன் இது. ஸோ y0 plus integral x0 to x f of t comma y1 of t dt ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு y3 இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் y3 கண்டுபிடிக்கும் போது இங்கே y2ன்னு வரும். எங்கே y2ன்னு வரும்? ஸோ இங்கே y2ன்னு வரும். y3 கண்டுபிடிக்கும் போது this is y2. The same yn plus 1 of x equal to y0 plus f of t comma yn of t. This is the iteration. Okay, using the Picard method.
ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். நியூமரிக்கல் மெத்தட் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணலன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர், இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் ஒன். y dash equal to x plus y ன்னு கொடுத்துருக்காங்க, y of 0 equal to 1 using Picard's method. So initial approximation y naught of x equal to 1. So first approximation பார்த்தீங்கன்னா y1 of x equal to 1 plus integral 0 to x t plus 1 into என்ன வரும் t plus 1 into dt. Am I correct? This is called the f of x comma the problem. Okay, by x comma y, that is the t plus 1. So இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t square by 2 plus t, upper limit and lower limit 0 to x தான் இங்கே. Initial condition y of 0 equal to 1, y of 0 equal to 1, அதனால் 0 to 1, 0 தான் lower limit, that is 0 to x. So 1 plus x square by 2 plus x. இதே மாதிரி y2 கண்டுபிடிக்கும் பொழுது this is the y1 of x. Actually f of t comma y2 வரும், sorry t comma y1 வரும். t comma y1 வரும் பொழுது y1ன்றது இதுதான் 1 plus x square by 2 plus x. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணணும். எக்ஸ் முன்னாடி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்1, ஒய்1ன்றது இது. ஓகேவா, எக்ஸு ப்ளஸ் ஒய்1ன்றது இது. அதான் இங்கே டி ப்ளஸ் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டின்னு போட்டிருக்காங்க. இது திஸ் இஸ் த ஒய் நாட், இது ஃபிக்ஸ்டு. இது ஒய் நாட்ன்றது வாட் இஸ் த ஒய் நாட் வேல்யூ? ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1னா ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஒய் நாட் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஒய் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் ஒய் நாட்ன்றது ஃபிக்ஸ்டு, இது மட்டும் மாறும். இதை இன்டெகிரேட் பண்ணணும், சிம்பிளி பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் 0 டு எக்ஸ் தான், லோவர் லிமிட் 0ன்றதுனால இது ஒரு அவுட்புட் வருது. ஒன்ஸ் அகைன் y3 தேர்ட் ஐட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒய் நாட்ன்றது ஃபிக்ஸ்டு, இன்டெக்ரல் 0 டு எக்ஸு. இங்கே நம்முடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதான் ஃபங்க்ஷன். ஒய் டேஷ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த எக்ஸுக்கு டி வந்துடும். ஓகேவா, இந்த ஒய்க்கு y2 போடணும். y2ன்றதுனது திஸ் இஸ் y2. அதனால தான் 1 ப்ளஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி கியூப் பை 6ன்னு வருது. இது மாதிரி ஐட்ரேஷன் போட்டுகிட்டே போகணும். ஸோ இங்கே 3 ஐட்ரேஷன் நம்ம போட்டிருக்கோம். திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வருது அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த எக்ஸாக்ட் சொல்யூஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2e power x minus x minus 1. So the compare the expansion of the 1 plus x square x cube by 3 something. Exact expansion இதுதான். ஓகேவா, அண்ட் ஆயிலர் மெத்தட் பார்த்தீங்கன்னா yn plus 1 equal to and yn plus 1 equal to yn plus h into f of xn comma yn. அப்படின்னா h equal to xn plus 1 minus xn, xn plus 1 minus xn. ஓகே, hன்றது இந்த இடத்துல. ஸோ இங்கே y dash அதே ப்ராப்ளம், y of 0 equal to 1. ஓகே, இந்த hன்றது 0.1ன்னு கொடுத்துருக்காங்க, அது வேரி ஆகும். இது சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். at x equal to 0.2, at x equal to 0.2. ஸோ அப்படின்னா x நாட் ஈக்குவல் டு 0, y நாட் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஃப்ரம் திஸ் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்றதுனால. அப்படின்னா y1 ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே y1 கண்டுபிடிக்கணும்னா y நாட். ஓகேவா, இங்கே மாறும். y1 கண்டுபிடிக்கும் போது y நாட் வரும், y2 கண்டுபிடிக்கும் போது y1 வரும், y3 கண்டுபிடிக்கும் போது y2 வரும். ஸோ பட் ஆனால் அந்த பிகார்ட்ஸ் மெத்தடில் எல்லாத்துலேயுமே y நாட் தான் இருக்குது. ஸோ y நாட் ப்ளஸ் h இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா y நாட். இந்த ஹெச்ன்றது 0.1, அது நம்ம அஷ்யூம் பண்ணுறது. சம்டைம் அவங்களே ப்ராப்ளத்தில் கொடுப்பாங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட்ன்றது இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா இங்கே வந்து என்ன வரும்? எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய் நாட்னு வரும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ் நாட்டுக்கு வேலை 0, ஒய் நாட்டுக்கு வேலை 1ன்னு போட்டிருக்கிறது. இதை மேனுவல் கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகேவா, ஒரு 3 ஐட்ரேஷன் போட்டிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி x1 ஈக்குவல் டு 0.1, x1 ஈக்குவல் டு 0.1 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். y1 ஈக்குவல் டு 1.1ன்னு. ஸோ ஹெச்ன்றது 0.1. ஓகேவா, அதனால் இங்கே என்ன வரும்? x1 ஈக்குவல் டு 0, x நாட் ஈக்குவல் டு 0வில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 0.1 ஆட் பண்ணிங்கன்னா x1 ஈக்குவல் டு 0.1. ஸோ y1 ஈக்குவல் டு 1.1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படின்னா y2 ஈக்குவல் டு செகண்ட் ஐட்ரேஷன் y1 ப்ளஸ் h இன்ட்டு எஃப் ஆஃப் x1 கமா y1. y1ன்றது 1.1, 0.1 ஹெச்ன்றது எஃப் ஆஃப் x1 y1னா இங்கே x1 ப்ளஸ் y1 வரும். அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர். இது x ஈக்குவல் டு 0.2ல் ஆயிலர் மெத்தட் பிரகாரம் இந்த y-னுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ இதுதான். ஓகே, ஸோ எக்ஸாக்ட் சொல்யூஷன் இது. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகேவா. இது எரர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எரர் வருது. ஓகே,
The next பார்த்தீங்கன்னா modified Euler's method. Modified Euler method என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா predictor and corrector method, that is yn plus 1 of 0, that is yn plus h into f of x and y1, that is Euler method. இதில் yn plus 1 of k plus 1, that is yn plus h by 2 f of xn comma y1 plus f of xn plus 1 comma yn plus 1 power k. That is the idea. Okay, that is simple with the same problem. இதை வந்து modify Euler மெத்தடில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்டார்டிங்கில் இந்த y of 0 equal to 1ன்றது x not equal to 0, y not equal to 1. அப்படின்னா இந்த f of x, yன்றது x plus y. அப்படின்னா y1 power 0 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரெடிக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா y not plus இங்கே வந்து hன்றது 0.1, இங்கே x not plus y not, ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1.1. இப்போ கரெக்டரில் வந்து y1 power 1, so 1 plus h by 2, that is another h by 2, so the yn, that is n plus 1, so y1 கண்டுபிடிக்கும் போது n equal to 0, that is இங்கே y naught தான், this is called the y naught, this is y11, that is y naught, இது h by 2, and f of x naught comma y naught, so x naught plus y naught வரும். இங்கே என்ன வரும்னா f of x1 comma y1 power 0, y1 power 0 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1.1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண என்ன வரும், இதே ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் மாறாது, x plus y தான். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா x1 plus y1 power 1, like that. Okay, correct. y1 power 0, sorry, y1 power 0, that is 1.1. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி நாலுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு இதை ப்ராடக்ட் பண்ண பிறகு ஃபைனலாக இந்த ஒன்றை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 1.11. ஓகே, திருப்பி செகண்ட் கரெக்ஷன் போகணும். தட் இஸ் கால்டு த மாடிஃபைட் ஆயிலர் மெத்தட். ஸோ y1 பவர் 2 கண்டுபிடிக்கும் போது இங்கே y நாட் தான் வரும், இதில் பிரச்சனை கிடையாது. h by 2 இந்த இடத்த மாறும். இந்த இடத்துல என்ன வரும்னா y1 பவர் 1 வரும். y1 பவர் 1 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இங்கே x1 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஐடியா. ஸோ இதன் பிரகாரம் இங்கே x1 ஈக்குவல் டு y1 பவர் 2, x1 ஈக்குவல் டு 0.1, y2 பவர் 0 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, த செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா y2 பவர் 2ன்றது x ஈக்குவல் டு 0.2ல் மாடிஃபை ஆயிலர் மெத்தடில் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக போட தெரியணும். ஓகேவா, இதை மாடிஃபை ஆயிலர் மெத்தட் ஒரே ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க, அதை ரிப்பீட்டேஷனில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் சம்டைம்ஸ் சம் புக்கில் மாறலாம். ஓகே, ஸோ மாறினாலும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதான் ஸ்ட்ரக்சர்ன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ருங்கேகுட்டா மெத்தடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ருங்கேகுட்டா மெத்தட்னா k1 k2 மட்டும்தான் வரும். k1ன்றது h into f of xn, y1, and k2ன்றது h into f of xn plus h, yn plus k1. Okay, this is the idea. And yn plus 1 equal to yn plus 1 by 2 k1 plus k2. This is the second order ருங்கேகுட்டா method. This is equivalent to modify Euler method க்கு equal. இதே மாதிரி ஃபோர்த் ஆர்டர் ருங்கேகுட்டா மெத்தட்னா என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடிஃபை யூலர் மெத்தடுக்கு ஈக்குவல் செகண்ட் ஆர்டர் ருங்கேகுட்டா மெத்தட்ன்றது. அதே மாதிரி ஃபோர்த் ஆர்டர் ருங்கேகுட்டா மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா k1 ஈக்குவல் டு h of fxn, y1, இது h by 2 k1 by 2, இங்கே k3ன்றது h into f of xn, h by 2, yn k2 by 2, இங்கே k4ன்றது h into f of xn plus h, yn plus k3. இது எல்லாத்த விட இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். yn plus 1 equal to yn plus 1 by 6 k1 plus 2k2 plus 2k3 plus k4ன்றது. the same problem h equal to இங்கே 0.2ன்னு வச்சுருக்கோம். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா k1ன்றதை 0.2 f of 0,1 அப்படின்னா ஃபங்க்ஷன் பிரகாரம் x plus yன்றதுனால 0 plus 1ன்னு வந்துடும், 0.2. ஓகே, ரெண்டு மல்டி பண்ணிங்கன்னா k2 இதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே 0.1, 1.1. ஆக்சுவலி என்ன வருது, x0 plus h by 2 அப்படின்னு வரும். கரெக்டாக?
ஸோ இங்கே வந்து எக்ஸ் k2 கண்டுபிடிக்கும் போது f of x0 plus h by 2 yn plus k1 by 2 y1 plus k1 by 2 k1ன்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், தட் இஸ் 0.2 0.2 by 2ன்றது 1.1. ஸோ திஸ் இஸ் த f of 0.1 1.1. ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் வந்து x plus y தான், ஃபங்க்ஷன் வந்து x plus y தான். ஸோ 0.1 plus 1.1 0.24 வந்து. ஸோ இதே மாதிரி k3ன்றது 0.2 இன்ட்டு f of xn plus h by 2 yn plus k2 by 2 k2 by 0.24 divided by 2, that is வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா we get the result. எடுத்து மல்டி பண்ணும்போது மேனுவல் கால்குலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ k4 கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஃபைனலாக y1 ஈக்குவல்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். y1 ஈக்குவல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 6ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா we get the result. ஸோ ருங்கேகுட்டா 4 மெத்தட் பிரகாரம் ஓகே at x equal to 0.2ல ஒய்ன்றது இந்த வேல்யூ, எரர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி 0 வருது எக்ஸாக்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இந்த எரர் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எரர் ஆயிலர் மெத்தடுக்கு ஆர்டர் ஆஃப் h ஸ்கொயர், இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஆர்டர் ஆஃப் h கியூப். ஓகே, திஸ் இஸ் த ட்ரங்கேஷன் எரர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர்டர் ஆஃப் h power 5 ருங்கேகுட்டா 4 மெத்தடில். ருங்கேகுட்டா 2 மெத்தட் இஸ் ஈக்குவல் டு மாடிஃபை ஆயிலர் மெத்தட், அதனால தான் எய்தர் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆயிலர் மெத்தடில் ஆர்டர் ஆஃப் h குளோபல் எரர்ன்றது ஆர்டர் ஆஃப் h, இது ஆர்டர் ஆஃப் h ஸ்கொயர் அண்ட் ஆர்டர் ஆஃப் h power 4. ஓகே, திஸ் இஸ் த கம்பேரிசன். So that's all.